வணக்கங்க. இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு மாடு வந்து எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? திண்டிவனம் போகுது. திண்டிவனம் போற மாடு. ஆமா ஆமா. அண்ணனுக்கு தான் வாங்கியிருக்கா? ஆமா ஆமா ஆமா. சரி, இந்த மாடை பத்தி டீடைல் நீங்களே சொல்லுங்க, எப்படி என்ன ஏதுன்னு. இது 2 பல்லு செனை. இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். நல்லா ஃபுல் மடி வைக்கும். இது ஒரு 5 லிட்டருக்கு மேல அசால்ட்டா கறக்கும். நம்ம 5 சொல்ல, ஒரு 13 to 5 தான் சொல்றோம். 18 கூட கறக்கும். நான் கம்மியாவே சொல்றேன். இது 13 to 5 வரும், 18 வந்தாலும் வரும். இது விலை கம்மியில தான் வாங்கி கொடுத்துருக்கோம். 2 பல்லு. இது பல்லு போடாத கிடாரி. இது இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்கும். ஃபுல் மடி வைக்கும். இப்பயே 2வது ஈத்துக்காம்பாட்டு இருக்கும். இன்னும் பல்லே போடல, சுழி சுத்தம் எல்லாமே. திண்டிவனம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமா. திண்டிவனத்துக்கு இது 2 மாடு. செங்கல்பட்டுல ஒரு போலீஸ்காருக்கு 1.5 மாசமா நம்ம மாடு கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாடை ஒன்று எடுத்துருக்கோம். அந்த மாடு இந்த மாடெல்லாம் போக்குவண்டியில் ஜாயின் பண்ணி போட்டு வர்றோம். அவர் வரல, நம்மளே வாங்கி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். நம்ம கிட்ட வர்றவங்களாம் இந்த சைடு மெட்ராஸ், விழுப்புரம், இந்த லைன் வெயில் ஏரியாவில் ஆளுக்கு தான் வராங்க. அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்றோம். ஆமா சரிங்க. எல்லாம் எந்த மாதிரி ரகத்துல நீங்க? எல்லாமே ஜெர்சியில எடுத்துருக்கிறோம். அதான் ஜெர்சி, ஹெச்எஃப் கிராஸ், சிந்து கிராஸ், எல்லாம் இளங்கன்னு மாடு அப்படி எடுத்திருக்கோம். அப்புறம் எருமை இருக்குது, அப்படிதான் எல்லாம் எடுத்திருக்கோம். எந்த ஊருக்கு போகுது இந்த எருமைகள்லாம்? கேரளா போகுது. கேரளா, தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் கலந்து வாங்கியிருக்கு. எல்லா ஊருக்கும் கலந்து. இந்த எருமை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா? இது முறாவிலே கொஞ்சம் இடம் வெட்டுங்க. இது ஒரு 15 லிட்டர் முடிய கறக்கும். கறக்கும். நல்ல உடம்பு வெயிட். சேன மாடு தான். நம்ம எல்லா ரக மாடும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வர ஹெச்எஃப் மாடுகள்லாம் நீங்க எடுக்கிறது இல்ல? எல்லாமே எடுக்கிறது இல்ல. வந்த கஸ்டமர்களுக்கு ஹெச்எஃப் ரக மாடுகள் யாரும் ரெஃபர் பண்றது இல்ல. வர்றவங்க இதாட்ட தான் விரும்பி வராங்க. அதனால நம்ம அப்படி எடுத்து கொடுத்தோம். கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அதை தான் எடுத்து கொடுத்துருவோம். போன வாரம் சொன்ன மாதிரி தான், ஏன் ஜோப்புல இருந்து காசு போட்டு யாருக்கு மாடு வாங்கி தெரியல. கேட்கறவங்களுக்கு தகுந்த எடுத்து தரோம், அதுக்கு தகுந்த எடுத்து தரோம். இல்ல கேட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு அதிக பால் கறவை தேவை, ஹெச்எஃப் வேணும் அப்படின்னு. பேராசையில கூட கேட்பாங்க. எந்த ஏரியாக்காரங்களுக்கு எது செட் ஆகும் தெரியுமோ அதை தான் நம்ம வாங்கி கொடுப்போம். அந்தந்த ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம அதிக லாபம் வரணும், இல்ல நம்ம வாங்கி கொடுத்தாக்கா ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம பாக்குறோம், அவங்க வாங்கிட்டு போய் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோன்றதெல்லாம் கிடையாது. அந்த கணக்கெல்லாம் இல்ல. இன்னைக்கு வாங்கின கஸ்டமர் 2-3 வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்மளை தேடிதான் வரணும். அப்படிதான் வாங்கி கொடுத்துருக்கோம். பேருக்காக தான். பேரு மணிகண்டன் வாங்கி கொடுத்தாங்கன்ற பேர் இருக்கணும். அதுதான் பேருக்காக. அது சிம்பிளா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நம்ம வாங்கினது பேர் எடுக்கணும். பேர் எடுக்கணும். பேர் எடுக்கணும். நம்பிக்கை, ஞானயம், கைராசி. அடுத்து சொல்லுங்க. நம்பிக்கை, ஞானயம், கைராசி. அதுக்கப்புறம் அதெல்லாம் மக்கள் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. மக்கள் சொல்றேன். மறுபடியும் வராங்க. அது அவங்க தான் சொல்லணும். நம்ம சொல்லிக்க கூடாது. இல்ல சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட வாங்கின்னு போயிட்டு நல்லா கைராசியான மாடு, நல்லா பால் கறக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதோ தற்பெருமைக்காக சொல்லல, கஸ்டமர் சொன்னதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்படியே அடுத்த மாடு எப்படி காமிச்சு பேசிடுங்க. வரிசையா காமிக்கிறேன். சரி. இது திருப்பூர். ஒரே ஒரு மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க? ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி. கண்ணு மாடுங்க. கண்ணு மாடு 6 பல்லு, சீம்பால். நைட்டு தான் கண்ணு போட்டது. சீம்பால் மாடு வச்சிருக்கோம். இது கறந்தாச்சு. இன்னும் பாதி மடி இருக்கு. இந்த மாடு வந்து பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? இது ஒரு 13-15. சீம்பால் மாடு. இன்னும் ஒரு 10 நாள் ஆகணும் முழுசா பால் திரும்புறது. ஆமா ஆமா. இல்ல, நான் கம்மியாவே சொல்றேன். நீங்க ஒரு 12 நினைச்சுக்கீங்க, ஒரு 13-15 வரும். சேர்த்திக்காரனா அவங்க கை பக்குவத்தை பொறுத்து சேர்த்தியும் கறக்கும், கம்மியும் கறக்கும். நான் கம்மியாவே சொல்றேன். ஒரு 12 to 13-15 அதுக்குள்ள கறக்கும். ஆமா ஆமா. இது கண்ணுங்க. கண்ணு போட்ட கண்ணு. செவல சட்டையில செர்ற போட்ட கண்ணு. ஆமா. பாக்குறது நல்லா இருக்கு கண்ணு. அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற மாட்டை பத்தி சொல்ல முடியுமா? அது தனியா ஓட்டி காமிக்கிறேன். அவசரப்படாதீங்க. தனியாவே ஓட்டிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாடு வந்து என்ன ரகத்துல சேரும்? இது சிந்தி டைப்ல வருங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல கண்ணு போட்டுக்கோ. நல்ல மடி செட்டு, நல்ல மடி வைக்கும். ஃபுல் மடி வைக்கும். போன வாரம் நம்ம பசங்க திண்டிவனக்கார பசங்க 2 மக்கு வாங்கினாங்க பாத்தீங்களா? 50 வாங்கணும், விலை கம்மியில. இன்னைக்கு எல்லாம் அந்த மாடு மடி விட்டதை பார்த்தா ஒரு 70 ரூபாய்க்கு மேல விற்கிற மாடாட்ட ஆயிடுச்சு. அதாவது இது மாடு இன்னும் ஒரு வாரத்துல மடி வச்சுச்சுன்னா அது விலையே வேற.
இது வந்து மடி கண்ணு ஈனுச்சுன்னா பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? பால் ஒரு 5 18 அப்படி முன்னப்பண்ண வரும். நல்ல இது வரும், நல்ல லூஸ்ல இருக்கு. இது எந்த ஏரியா போகுதுங்க? இது தருமபுரி போகுது. தர்மபுரி. அந்த ஏரியாக்கு செட் ஆகிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த மாடு எங்கேனாலும் செட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ தருமபுரியில இப்போ ஹெச்எஃப் மாடு நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாடு எங்கேனாலும் செட் ஆகும். செட் ஆகிக்கும். ஆமாம். இதாட்ட வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாடு நம்ம வந்து அப்போ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போயே வந்து ஒரு 60 ரூபாய்க்கு 62 ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்தோம். 28 லிட்டர் பால் கறக்குது. அது நம்ம சொன்ன நம்பல. அந்த பையன் இப்போ மூணாவது ஈத்து வச்சு இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதே சேம் இதே டைப். ஆமா. இது வந்து எத்தனை நாள்ல கண்ணு ஈனுனீங்க? இப்போ வண்டியில போனா ஒரு வாரத்துக்குள்ள போய் தண்டி இறக்க கொடுத்து வச்சுங்க. ஒன்னும் வண்டியில போச்சுன்னா 2-3 நாள், அதிகபட்சம் நான் ஒரு வாரத்துல மடி கப்புன்னு வச்சிருக்கேன். கண்ணு போற மாதிரி தான் அந்த மடி வைக்கும். தர்மபுரி ஏரியாவுக்கு வந்து எத்தனை மாடுகள் இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்க? நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாடு ஒரு மாடு போகுது. இந்த வாரத்துல மட்டும் அவரும் நிறைய வெளியெல்லாம் போய் சிந்தாமணி எல்லாம் மாடு வாங்கி எல்லாம் கொஞ்சம் இதாயினாரு. அப்புறம் இந்த தாட்டி மாடு வாங்க வந்திருக்காரு. இப்போ பெரிய பெரிய ஹெச்எஃப் மாடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எது வேணாலும் வாங்கிக்கலாம். வெட்டு மாட்டு தவிர, வெட்டு மாடு வத்தக்கறவை தவிர மீது எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். தவிர எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா. இவரே வேணா கூட வாங்கிட்டு போங்க. அவர் எத்தனை ரூபா வருவாருங்க? நீங்க பிரியப்பட்டு கொடுத்து கொண்டு போய் சந்தையில வந்து விலை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. விலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா விலையெல்லாம் வேண்டாம். நீங்களா கையில துண்டை போட்டு பேசி கொண்டு போயிருக்கு. பல கோடிக்கு அதிபர் கொண்டு போனாலும் ஒர்த்தா இருக்கும். எந்த ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா? இது செங்கல்பட்டு. எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது ஒரு மாடு ஒரு 4 வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு. இது 1.5 மாசமா ஒன்று மாடு வாங்கி தர சொன்னாரு. இன்னைக்கு தான் அவருக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்காருங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட 4 வருஷமா நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போதான் மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி மாடு வேணும்? எந்த மாதிரி? செங்கல்பட்டு ஏரியா வெயில் தாங்குற ஏரி தான் வாங்கி கொடுத்தாகணும். அதனால வெயில் தாங்குற மாதிரி வாங்கி இருக்கோம். எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்கண்ணா? இதை தலைச்சனுங்க 2 பல்லு. தலைச்சனுல 2 பல்லு. காம்பு பாருங்க எப்படி 2வது ஈத்து 3வது ஈத்து மாடோட காம்பு 2 பல்லு. கிடாரின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நல்ல மடி செட்ல எடுத்துருக்கு. பல்ல கொஞ்சம் காமிச்சிருங்க. 2 பல்லு. ஆமா 2 பல்லு. ஆமா. பார்த்தா தலைச்சங்கடாரி மாதிரியே தெரியலீங்க. மடி அமைப்பு பார்த்தா தலைச்சங்கடாரி மாதிரியே தெரியல. ஆமா. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கறக்கும் 20 கறக்கும் சொல்ல முடியாது. செட்டு நல்ல செட்டு. நாளைக்கு என்னைக்கு வந்தாலும் இந்த 2 ஈத்து ஆனாலும் கறக்கும். ஆடு செம்மையா இருக்கு. செங்கல்பட்டுக்கு நம்ம இதை வாங்கி இப்போ அனுப்புறோம். திண்டிவனம் வண்டியோட போக்கு வண்டி போட்டு நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அவர் வரல, பணம் கட்டி விட்டாரு. வாங்கி அனுப்பிச்சுடுறோம். பட்ஜெட் அதிகமா இல்ல இந்த இதுக்கு? நார்மல் ரேட்டு. நார்மல் ரேட்டு தான். நார்மல் ரேட்டு தான். காலையில நம்ம கஸ்டமர் கேட்டாலும் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. அவருக்கு காலையில் விடுக ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சா எடுத்துருங்கண்ணான்னு சொன்னாரு. கஸ்டமர் வரல, நீங்க பார்த்து நல்லதா பார்த்து எடுத்திருக்கீங்க. அவரு செங்கல்பட்டுல போலீஸா இருக்காரு, டியூட்டியில் இருக்காரு. காலையில ஃபோன் பண்ணி வீடியோ கால் காமிச்சு மனசுக்கு எல்லாத்துக்கும் பண்ண மாட்டேன். அவருக்கு ரொம்ப நாளா அவர் என்ன ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா நம்மளை டார்ச்சர் பண்ணனால நீங்க வாங்கி கொடுத்துருக்க வீடியோ கால்ல. இல்லைன்னா வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இது வந்து எத்தனை லிட்டர் பால் அளவு கொடுக்குங்க? இது இப்பதானே சொன்னேங்க. 5 லிட்டரும் கறக்கும் 20 லிட்டரும் கறக்கும். 5 கறக்கும் 20 கறக்கும். தலைச்சன்னு சொல்ல முடியாது. 12 கூட கறக்கும். எத்தனை நாள்ல கண்ணு போட்ட மாடுங்க. நைட்டு தான் கண்ணு போட்டது. கண்ணு போட்டுச்சு, செக் பண்ணியே பாத்துருவோம். ஆமா சீமால் மாடு. மாடுகள் போக வேற என்னென்ன வாங்கி தருவீங்க? மாடுகள் போக கண்ணுக்குட்டி வாங்கி கொடுப்போம். கண்ணுக்குட்டி வாங்கி வளர்ப்பு கண்ணு வாங்கி கொடுப்போம். எருமை கண்ணு நம்ம கிட்ட கிடைக்கும், வளர்ப்பு கண்ணு கிடைக்கும், வாங்கி கொடுக்கலாம். வெட்டு மாடு வாங்கி தர மாட்டேன். வத்தக்கறவை மாடு இந்த கைப்பாலும்பாங்களா அது வாங்கி தர மாட்டேன். சரி ஓகே. ஓகே நன்றிங்க.